ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 கேட்கப்பட்ட முதல் 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ இரண்டாவது 50 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உடன்பாட்டு வினையை எதிர்வினையாக மாற்றுக. வந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை, வந்திலன் அப்படிங்கிறது எதிர்வினை, எதிர்மறை வினை. அடுத்ததா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இல்லம். ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தான் வந்திருக்கணும். அடுத்ததா, கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. கிளி அப்படின்னா பயம், இந்த இரண்டாவது கிளிக்கு கிழித்தல். கிளிங்கிறது ஒரு பறவை. அடுத்ததா, அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. கோ என்பது அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெரு என்பது இதற்கான சரியான சொல். வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக. வானா அது வந்த. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. செடி, செப்பு, செல்வம், சென்னை என்பது சரியான விடை. காலங்களில் தெருவில் மலை வைக்காதீர்கள் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலரை உருவாக்குக. மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள் என்பது சரியான விடை. அடுத்ததா 59, கொல்லையிலே வாழை பா ப கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவை எழுதுக. என்னன்னு பார்த்தோம்னா, கொல்லையிலே குலுங்குவன யாவை என்பது சரியான விடை. கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? காலமறிந்து விரைந்து செயல்படுதல். 61, பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்பித்தாள் என்பது பிறவினை தொடராகும். 62, பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? அது செய்தி தொடர். 63, திருக்குறளுக்கும் டேஸ் என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது அப்படின்னா 7 என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது. 64, பலக்கற்றும் கல்லாதவராக கருதப்படுவர் யார்? அது உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். இதுவே பலக்கற்றும் கல்லார் எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னா அது அறிவில்லாதார் என்று அழைக்கப்படுவார். இதனால் இதை கரெக்டாக என்ன வருது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து ஞாபகம் வச்சுக்கங்க. 65, திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? அது வீரமாமுனிவர். லத்தீன் மொழினா வீரமாமுனிவர். ஆங்கிலத்தில் ஜியு போப். ஆங்கிலம் ஜியு போப். 66, ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெரிவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் சமயம் சமண சமயம். சிறுபஞ்ச மூலம் இயற்றியவர் காரியாசன். காரியாசன் எந்த சமயம் அப்படின்னா சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்களில் வருபவை யாவை அப்படின்னா அது மருதம். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோவனார். 70, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்பது நற்றிணை. கொன்மு பொருள் கூறுக. மேகம். கொன்முனா மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. உலகம், உயிர், கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் அதுதான் பெரிய புராணம். சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அனுமன். இவர் தான் சிறிய திருவடி அப்படின்னு அழைப்பாருங்க. சிறிய திருவடி. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சிறப்பு பெயர் தான் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். 76, ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர். தமிழ் விடுதூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியரை குறிப்பிடுக.
யாருன்னு பார்த்தோம்னா அது பெரியவன் கவிராயர். 79 நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? அது விருத்தப்பா. நீலகேசி விருத்தப்பாவால் எழுதப்பட்டது என்பது சரியான விடை. முக்கூடர் பல்லிற்குரிய பாவகை? அது சிந்துப்பா. முக்கூடர் பல்லு சிந்துப்பா. பாருங்க, நீலகேசி விருத்தப்பா, முக்கூடர் பல்லு சிந்துப்பா. உருவ வழிபாட்டை செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். 82 கடம் என்னும் சொல்லின் பொருள் உடம்பு. கடம் என்னும் சொல்லின் பொருள் உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னா மகேஸ்வர பூஜை என்று குறிப்பிடுகிறது. இதுதான் முக்கியம். அடுத்தது 84 திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யாருடைய கூற்று அப்படின்னா பாரதிதாசன் கூற்று. 86 ஜீவனாம்சம் என்ற நூல் எழுதியவர் சீசு செல்லப்பா. ஜீவனாம்சம் என்ற நூல் எழுதியவர் சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகள்? 12 தொகுதிகள். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு 12 தொகுதிகள். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். 91 செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலின் பார்ப்பாடாகும் அப்படின்னா அது விண்ணியல் அறிவு. விண்ணியல் அறிவு என்பது சரியான விடை. அடுத்தது சுபாஷிமானம் இது பொருள் கூறுக அப்படின்னா அது தாய்மொழி பற்று. 94 தில்லையடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் குறிப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் குறிப்பிட்டிருப்பாரு. யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதனை ஏற்றி சென்றன அப்படின்னா பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர். இதில் தான் பார்க்கணும். தங்கம் வந்து இப்போ மதிப்பு அதிகம், மிளகு வந்து மதிப்பு இவ்வாறு கம்மியாயிடுச்சு. அப்போவே பொன்னை ஏற்றுமதி செய்து வந்து அவங்க வந்து மிளகை வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு போயிருக்காங்க, பொண்ணை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அது அப்படிங்கிறது முக்கியம். மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பது சரியான விடை. 97 ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவொருட்பிரகாச வள்ளலார். அரை வயிற்றுக்கு கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அது அம்பேத்கர். எந்த வட்டமேசை மாநாட்டில் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெண் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். பெண் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். கடைசி கொஸ்டின் நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னா அண்ணா. இவர் வந்து எந்த இதழில் இது வந்து ஒரு கடிதம் எந்த இதழில் குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி அப்படிங்கிற இதழில் இதை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ப்ரீவியஸ் இயரில் இந்தமாரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் இதோட 2018 குரூப் 2 கொஸ்டின் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.